Well top. Onadi. Sorry, touch kar. No, ude. எங்க தாத்தா செய்துக்கிறார் வேலை, எங்க அப்பா செய்துக்கிறார், அவர் வேலை இப்ப நான் செய்யறேன். 3 தலைமுறை வேலை செய்யணும் வரும். அந்த அண்டர்கிரவுண்ட் கீழே போனோம்னா நாங்க உயிரா வர மேல வர நிச்சயம் கிடையாது. யாரும் கான்ட்ராக்ட் பேசிக்ல எடுத்துட்டு வந்து கொடுக்குறோம். இல்ல தொழிலாளிகளை பயமுறுத்தின்னு எல்லாம் வாலண்டரி கொடுங்க. இது போல கான்ட்ராக்ட் ஒர்க் செய்யறாங்க. அவங்களுக்கு எல்லாம் இருக்கிறதுனால கஷ்டம் இருக்கிறதுனால நீங்க கொடுக்க வேண்டியவங்க கொடுங்கன்ட்டு ஒரு சில அதிகாரிங்க கம்பல்சரி வர பண்றாங்க தொழிலாளிகளை. எப்படி எல்லாம் செய்துன்னு வந்து மெயின் காரணம் வந்து இங்க சுரங்க அதிகாரிங்க முயற்சியா சுத்தமா வேலை செய்யறது. இது ஒண்ணுமே தெரியாது அதிகாரிகளுக்கு. இருந்த அதிகாரிகள் எல்லாம் தொடுத்திட்டாங்க. நல்ல ரீஃபுங்கெல்லாம் தண்ணி விட்டு அப்படியே தண்ணி அப்பா ஏறிடுச்சு. இதுவரையிலும் ஒரு நல்ல ரீஃப் இருக்கிறது அடிச்சுட்டே போறாங்க. நல்ல கோல்டு உயிரை சமயத்தில் அப்படியே விட்டுறாங்க. நாங்க ஒருத்தர் சர்வீஸ் செய்துங்கிறது 18 வருஷம் 17 வருஷம் 20 வருஷத்துக்கு தான் இருக்கிறோங்க. இப்ப நாங்க வாலண்டரி பண்ணாக்கா எங்களுக்குன்னா 80,000 90,000 வருதுங்க. ஆபீஸ்ல நாங்க படிச்சுக்கிறாங்க, சர்டிபிகேட் போன வேலை கொடுப்பாங்க. நாங்க வந்து ஓல்டு 30 வருஷம் சர்வீஸ் ஓல்டு ஆயிட்டோம். இன்னும் என்ன இருக்குது, வேற எங்கன்னா போனா மம்டி போட முடியாது. இரும்புல சிலிக்கோஸ் நோவு அதெல்லாம் இருக்குது. நாங்க வேலை விட்டு 3 வருஷத்துல அவுட்டு. பொண்டாட்டி பிள்ளைங்க அம்பான்னு இருக்கணும். யார் சொன்னா இருக்கிற சூழல் ஆபீசர்களே திருடுறான். ஆபீசர் திருடி நம்மள மட்டம் தட்டுறான். எல்லாம் லாரி வேலையா வந்துருந்து போறான். கோல்டு வர்றது 30 கேஜி 20 கேஜி அவன் அடிச்சான். 10 கேஜி தான் கணக்கு காமிக்கிறான். அப்ப எங்க ப்ரொடக்ஷன் வரும்? வீடு இல்ல, வாசல் இல்ல, ஊர் இல்ல, எந்த ஊருக்கு போக முடியும்? நாங்க 3 பரம்பரையா இதே எல்லாம் படிக்கிறாங்க. அவங்க எல்லாம் படிக்க வைக்கணும். எங்க இருந்து படிக்க வைக்க முடியும்? எந்த ஊருன்னு நாங்க போக முடியும்? இந்த கேஜாபிள் தான் இங்கதான் இருக்கணும் சுத்தி. ஆயிரத்தி 1937 ஜனவரி 15ஆம் தேதி வேலைக்கு இறங்கி 15ஆம் தேதி வேலைக்கு ഇറങ്ങിയിട്ട് 8 അണ കൂലിക്കാണ് പടവണം. ഒരു ദിവസം 8 അണ കൂലി. അപ്പം എന്തായും മാസം 15 അന്ന് ഞായറാഴ്ച ആളുടെ ഇല്ല. ആളും എല്ലാ ദിവസങ്ങളും വേലയാണ്. അപ്പോൾ 38 15 ഒരു 4,000 റുപ്യ പോൺസ്. അങ്ങനെ 19 റുപ്യാണ് കിട്ടിയവിടെ. ഈ 19 റുപ്യ അതിൽ 18 കൊല്ലം ആ 19 റുപ്യയിലും മേടിച്ചു. അതുകൊണ്ടാണ് പിന്നെ മേസ്റ്റ് ടിക്കറ്റ് വാങ്ങിയത്. അതിന് ശേഷമാണ് പിന്നെ വീടിന് ഈ ഗണിവേല വേണ്ട പറഞ്ഞാൽ വേറെ എക്സ്പ്ലോറേഷൻ ഉണ്ട്. പൊന്ന് കണ്ടുപിടിക്കുന്നുണ്ടല്ലോ,
അതിൽ കൂടെ ഏർപ്പാടുണ്ട് അതിൽ മാറ്റിയിടാം സൂപ്പർവൈസറായിരുന്നു. அன்றைக்கி கூலி வந்து 6 மண் கிராமிங் வேலைக்கு. ஒரு 10 வருஷம் அதில் நாங்கள் வேலை செய்வோம். 10 வருஷத்துக்கு பின்னாடி 70ல் சர்பஸ்க்கு வந்தேன். ஆமாம், அவர் வந்து ஒரு சிங்கில் அந்த எட்கர் சிங்க்குன்னு சொல்லி ஆரம்ப காலத்தில் இருந்து 1900 அவர் 17 இங்கே வேலைக்கு வந்துக்கிறார். நான் போகும்போது இது 6 ஆனர்ஸ் கொடுத்துருந்தாங்க, அவங்க போகும்போது 3 ஆனர்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் இருந்த காலத்தில் வந்து இந்த மைன்ஸில் நிறையா தங்கம் இருந்தது, நிறையா இதுங்க ரீப்புங்க இருந்தது. மைன்ஸில் நிறையா ஜனம் வந்து நான் வேலை விடும்போது கூட 12,000 பேர் இருந்தாங்க. 89ல் 12,000 பேர் இருந்தான். இன்னைக்கு 89 ஆகி இன்னைக்கு வந்து ஏறத்தாழ 8 வருஷம் ஆச்சு. 5,000 பேர் இருக்கிறான். 12,000ல் 5,000 இருக்கிறான்னு சொன்னால் 6,000 பேர் இன்னைக்கு போயிட்டாங்கல்ல. அப்போ எங்கே இந்த லைஃப் இருக்கும்? அதுக்கு லைஃப் குறைஞ்சுன்னு தானே வருது. நாங்க வந்து நம்ம அப்பா வந்து முதல்ல இங்க எட்கர்ல பெல் பிட்ரா வேலை செய்து அவருக்கு இந்த கால் ஒன்று ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. நாங்கெல்லாம் அவ்வளோ பெரிய பிள்ளைங்க ஊருக்கிட்டுன்னு வந்துட்டாரு. காட்பாடி திருவள்ளம்ன்ற ஊர் இருக்குங்க. அங்க மறுபடியும் நாங்கெல்லாம் ஏற்பட்டு கொஞ்சம் வளர்ந்து நாங்க ஒருத்தரா KGF மறுபடியும் வந்து சேர்ந்தோம். இங்க வந்து நான் சாம்பியன்ல வரிசையா நின்று அங்க கம்பி மேல என்னத்துக்கு அங்க நின்று இருக்காங்க, கம்பி வரனாக்கா அண்டர் கிரவுண்டுக்கு ஆள் எடுக்கிறான், பிடிக்கு தூரன்றோம் யூரோப்பியன். அப்புறம் 10 பேர் எடுத்தா 10 பேர் ஒட்டி தாங்கிற உயிர் அலைஞ்சதுக்கூடாது. எல்லாம் அவுட்டு, 10 பேரும் அவுட்டு. ஒற்றுமையா வேலை செய்தோம். எங்க காய்ங்க ஒன்றும் மோசமான காய்ங்க இல்லை, நல்ல பேர் எடுத்தாங்க. ஆனா நல்ல வாலிபனுங்க நம்ம கிட்ட இருந்தவங்க, என்கிட்ட இருந்தவங்க. எந்த ப்ராப்ளமும் கிடையாது, எந்த சின்ன ஆக்சிடென்ட்டும் நான் இது பண்ணது கிடையாது. கடைசி வரலும் ஆளுங்களை என்னுடைய பிள்ளைங்களை எப்படி காப்பாத்துறேன்னா அது மாதிரி காப்பாத்திட்டு ஆளுங்களை கொண்டாந்துருவேன். அதே மாதிரி தான் ரிலீஸ் ஆயிட்டாங்க. இப்போ அதில் வந்து 1, 2, 3 பேர் தாங்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் டிக்கெட் வாங்கிட்டாங்க. அப்போல்லாம் படிப்பு கிடையாது. 100க்கு 95% கல்வி கிடையாது. 5% தான். அவன் ஒருத்தன் டீச்சராக போயிடுவான், ஒருத்தன் எங்கன்னா ஒரு ஆஃபீஸில் வேலை செய்வான். அப்போ அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வேலை கிடையாது, கிறிஸ்டினுக்கு வேலை கிடையாது. 90% ஷெட்யூல் காஸ்ட் இருக்கிறோம். இந்த ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு நிதி ஒதுக்க சொல்லுங்க. தங்க சுரங்கத்தில் தாழ்த்தப்பட்டவன் தான் வாழறான். இங்க எவ்வளவு தான் தலைவருங்க போராடினாலும் கூட அவன் தங்க சுரங்கத்தை மூடுன்றாங்க. தமிழ்நாட்டுல எதுக்கு எடுத்தாலும் தமிழ் பேசினுக்கிறான், அவன் பேசினுக்கிறான். இலங்கையில நடக்கிறதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிருக்கிறான். இங்க வந்து 117 வருஷமா வந்து கோலார் தங்கவே இல்ல, தமிழங்கள நாங்க வாழ்ந்து இருக்கிறோம். எங்களுக்காக எந்த தலைவனுமே எவனுமே இது பண்றது இல்ல. அதாவது தமிழ்நாட்டு தலைவனுங்க வேற தலைவனுங்களை சென்ட்ரல் இருந்தப்போ எங்களுக்கு எவ்வளவு உதவி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப முழுக்க முதுசேரி மாற சிதம்பரம் இவங்க எல்லாம் வந்து கூட எங்களுக்கு ஒரு நன்மை பண்ணதில்ல. நாங்க ஒரு விடுதலை புலியா தான் மாறணும். இலங்கை தமிழ் அங்க பிறந்த அங்க வந்தவன் அவனுக்கு என்னென்ன பண்றான், இங்க அவனுக்கு கொடுத்துக்கிறான். ஆனா இங்க வேற தங்கவே இல்ல. இது ஒரு குட்டி தமிழ்நாடு. இது கீழே போன தண்ணி இல்ல சார், தண்ணி இல்ல, ஒண்ணு இல்ல, கிரிசு மூஞ்சி தண்ணி இல்ல, அந்த கறி தண்ணி குடிக்கணும். இந்த லைட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா சார் அவ்வளவுதான். இதுதாம்மா கையிலாஜி, கூலி வேலை செய்யறவங்க இன்னைக்கு நிம்மதியா விளாத்துறோம், சந்தோஷமா இருக்கிறாமா. எங்க மூஞ்சிகளை பாருமா, இவரு மூஞ்ச பாருமா. ஒரு சந்தோஷமா இருக்குதா பாருமா. ஒரு அது குட்டி பாரு சார், அதுல வந்து இந்த ஒயர் வருது பாருங்க. ராமையா கொல்லமா
நாட்டுல இருந்து கட்சி வரைக்கும் லைட் இருக்குது இல்லையா, ஈஜா போய் ஈஜா எடுத்துன்னு வந்து நேக்குறாங்க. வேற லெவலு 18, 17, 16, 24, 22 டேஞ்சரான இடத்தெல்லாம் எடுக்கணும். இறங்குப்பா. இறங்க. மேல ரைட்டா? இல்ல பத்தி பத்தி மாயமாய் உயிரை மாய்க்குங்க நீ வேலை என்றண்ணா, மார்பில் ரத்தம் வடியனித்தும் உழைத்திடும் அண்ணா. பாறைக்குள்ள படந்து செல்லும் பச நிற தங்கம், அதை பக்குவமா பிளந்தெடுக்கும் பாட்டாளி சிங்கம். பாறைக்குள்ள படந்து செல்லும் பச நிற தங்கம், அதை பக்குவமா பிளந்தெடுக்கும் பாட்டாளி சிங்கம். குறையில்லா கோபுரம் பாதாள அரங்கம், கொடிய அணு குண்டு போல வெடிக்கும் சுரங்கம். மாயமாய் உயிரை மாய்க்குங்க நீ வேலை என்றண்ணா, மார்பில் ரத்தமும் வடிய நித்தம் உழைத்திடும் அண்ணா. இப்போ நானும் 40 வருஷம் மைன்ஸில் சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன். பூரா 40 வருஷம் 40 நாள் நான் வச்சேன். ஞானம் கூட நானும் பிட்டானது தான். ஏன் நான் பாடியை கண்ட்ரோலில் வச்சுக்கன்னு சொன்னால், டஸ்ட் இருக்கும் போது மைனிங்கில் குடுக்காகட்டி கூட குட்டை கர்ச்சி படுத்து மவுத்து க்ளோஸ் பண்ணிக்குவோம். ஓவர் சவுண்ட் இருந்துச்சுன்னா இந்த காட்டில் ஏரெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்குவோம். டேஞ்சர்னு சொன்னால் வேலை செய்வோம், சேஃப்டியாக செய்வோம், உறுப்பாக செய்வோம். ஆக்சிடென்ட்டில் லேசியாக இருந்தால் கூட, சோம்பல் இருந்தால் கூட விபத்து ஏற்படும். கோலார் தங்கவேல் சர்க்கிளத்தில் இதுவரையிலும் 4000 பேர் ஆக்சிடென்ட்லேயும் விபத்துலேயும் இருந்திருக்காங்க. இந்த ட்ரில்லிங் பாயிண்ட் எடுத்துக்கிட்டாக்கா கம்ப்ளீட் அந்த கேங் ஒர்க்கர்ஸுங்க பேஸை கிளியர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சாக்கெட்ஸுங்க பார்க்கணும். இது சரியான படிக்கு செய்யலைன்னு சொன்னாக்கா அந்த மருந்து இருக்குது பாரு, நேற்று பிளாஸ்ட் ஆன மருந்து ஓல்டில் அந்த ஓல்ஸில் ஒரு ஸ்மால் பீசஸ்ங்க இருந்தால் போதும். இந்த ஜம்பர் ராட்ஸ், ட்ரில்லிங் ராட்ஸ், அந்த ராடு அதில் பட்ட உடனே பேஸ்கே தான் பிளாஸ்ட் ஆகும். கெணில ஏற்படுறதெல்லாம் அஜாக்கிரதனால தான் ஆபத்து ஏற்படுறது. எதிர்பாராது ஏற்படுறது ராக் போஸ்ட். திடீர்னு பிளாஸ்ட் ஆகுது பாருங்க, கல் வெடிக்கும்.
லோடு ஜாஸ்தி எங்கே இருக்குது தங்கம் அங்கே கல் வெடிக்கும், ரொம்ப பயங்கரமாக வெடிக்கும். பாம்பு கூட கட்டுச்சு, டோர்னு அடிச்சுட்டானா அப்படியே கும்பிடும். எவ்வளோ பேர் இருந்தாலும் அவுட்டு மோட்டர் மாதிரி நசிங் போடுவோம். அந்த ராக் பஸ்ட் ஆகிறதுக்கு முன்ன இது ஓட்டை விட்டு விட்டு அதுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு இருக்கும்போது மண்ணுங்க கொட்டும். அது அது நம்ம இதுல சொல்லுவாங்க ஒர்க்கர்ஸ், ஓ என்ன மண்ணு இது டவுட் இருக்குது வாங்கப்பா. அப்படி அந்த மண்ணு கொஞ்சம் கொட்டினாக்கா உடனே அவங்க உஷாராயிடணும். இந்த ஏர் பிளாஸ்ட் வந்து கையில் இருக்கிறது கார்பெட் லாம்ப் அந்த காலத்தில் இருந்தது. அது டும்முன்னு சொன்னாங்கன்னா அந்த வெளுக்கு அமைச்சிடும். வெளுக்கு அமைச்சிட்டோம் என்ன ஆயிடுச்சுனாக்கா ஆளுங்களுக்கு திசை தேர்தல் எப்படி ஓடுறது என்ன ஓடுறதுன்னு ஒன்று. அதில் ஏர் பிளாஸ்ட்லேயே ஒரிஜினலாக மாட்டினவங்க ஒரு 5 பேருன்னு சொன்னால் இந்த திசை மாதிரி போய் சிங்கிங்கில் மலையில் அங்கங்கே மோதிக்கின்னு சாவறவங்க ஒரு 10 பேர் ஆகிடும் ஜாஸ்தி. கண்ணுக்கு தெரிஞ்சு எங்களுக்கு நாங்களாம் வேலைக்கு போகும்போது சீல் போட்டு 2 பக்கம் அந்த இடத்துல யாரும் வேலைக்கு போகக்கூடாது ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பாடி அங்கே இருக்க கெனியில் காலி போட்டிங்களை வச்சு அது பேக் பண்ணி கம்பளி போட்டு தைலம் தேய்ச்சிட்டு வீட்டுக்கு அந்த அட்ரஸ் பிரகாரம் யாருன்னு டிக்கெட் நம்பர் பிரகாரம் வீட்டுக்கு காலி போட்டி அனுப்பிடுவாங்க. அந்த மாதிரி எங்கள் லைனில் பி பிளாக் அண்ட் டி பிளாக்ல இவர் எம் பிளாக் நாங்கள் சொல்றது இந்த மாதிரி எத்தனையோ போனவங்க கெனிலே இருக்குது. நாங்கெல்லாம் காலி போட்டி கொண்டாந்து போச்சு, அது காலி ஓப்பன் பண்றது இல்லை. ஜனங்கள்லாம் ஏர் பிளஸ் ஆனோடனே எல்லாம் போய் அங்கேயே நிற்குவாங்க கெனிக்கிட்ட. அப்போ எல்லாம் ஒரு வீட்டுக்கு ஒரு சவம் பெட்டியோடு கொடுத்துருவாங்க. சவம் ரொம்ப அப்படியே 20-25 மைன்ஸ்ல 25-30 பேர் இருக்கணும். எந்த சாவு பார்க்கறது எந்த சாவு பார்க்காது போறது எல்லாம் பெட்டியிலே வந்துடும். ரொம்ப கோலமாக்கும் சாவு. மூடி போட்ட ஒருத்தர் மூடி போடாது இருக்கும். No, this is at 4,000 level actually. 4,000 level which the rock bust took place. See this part, it's completely blocked. The same opening which is here is there also. Now it's all choked, so they have to clean it. And while they clean it, it's all open at the bottom, so they must work with slings. This is a rock bust which has been taken in number 153. We call it 53. That is 5,300 feet below surface. So this is the thing which I have taken from the entrance, where you can see a slight squeeze in there. And then again, as we go in a little more, you can see the thing squeezing in still more. And this is completely squeezed in here. You can see the lagging poles touching each other, where no one can pass through. During rock bursts and all, as I told you the other day, the Anglos were the first people to go in and bring the people out. And they didn't care about their own lives. And when they had a drink and they started mucking and all that to retrieve these people, whether their legs were broken or something, just to save lives, the other coolies, as they used to call them, workmen, laborers, they would say, "No sir, we'll do it. They are our people," but everyone worked together. வெள்ளக்காரன் வந்து கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து இந்த நாட்டில் இவங்க நம்மள மைண்ட்ஸில் வந்து ரொம்ப கொடுமைக்கு ஆளாக்கிட்டான். வெறும் கூட டோப்பை கொடுத்து கார்பெட் லாம்பை கொடுத்து கொடுமைக்கு ஆளாக்கணும். பாதுகாப்பே இருக்காது. 50 அடி 60 அடி போய் வேலை செய்ய சொல்லுவான். அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்த பிறகு தான் நமக்கு என்ன பண்ணாங்க, ஹெல்மெட் கொடுத்தாங்க, கண்ணாடி கொடுத்தாங்க, ஹெட்லைட் கொடுத்தாங்க, பெல்ட் கொடுத்தாங்க, காலுக்கு பூட்டு, கைக்கு க்ளோஸ், ஜம்பர் பிடிக்கிறதுக்கோ நீ கல் ஓடிக்கிறதுக்கோ இவ்வளோ சேஃப்டி பண்ணாங்க. 2வது வந்து பாதுகாப்பு இல்லாத இடத்துல இந்த மேனேஜ்மெண்ட் டைரக்டா போய் சொல்லி வேலை செய்யலாம் கூட செய்யக்கூடாது. இந்த மாதிரி சட்டத்தை கொண்டாந்தாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்த பிறகுதான் இந்த ஏர் பாஸ்டுங்கெல்லாம் இந்த அடிங்கெல்லாம் குறைவா இருந்தக்காண்டி ஆதி காலத்துல வந்து கண்ணு போனவங்க, காலு போனவங்க, கையை போனவங்க ஆயிரக்கணக்கான பேர், எவ்வளவு பேர் கெனிலே இருக்குது, அண்டர் கிரவுண்ட்லயே இருக்குது பாடி.
The Kolar gold field is the oldest and the most important gold mining center of India. With more than 600 kilometers of tunnels reaching depths of 11,000 feet, KGF was among the deepest gold mines of the world and has produced more than 800 tons of gold. Today, the lower depths have been allowed to flood and mining is confined to shallower levels. Shallow mining at depths of 200 or 300 feet had been known in the region for centuries, and unsuccessful attempts were made in Tipu Sultan's time to extend these workings. Equally unsuccessful were eager 19th century British prospectors. From 1880, explorations were begun by the reputed British mining company John Taylor and Sons, and following the strike of a rich vein of gold quartz, Champion Lode, a placid landscape was transformed into a bustling town, the third largest in the state of Old Mysore. Located in the neck of Mysore that extended into the Madras Presidency, KGF drew thousands of Tamil-speaking labourers to work in the 5 and later 4 principal mines. At its peak in 1905, the mines employed 36,000 workers, nearly all of them men. Most of them were landless Adi Dravidas and lower castes from the districts of North Arcot, Salem, Chittoor and Anantapur, who came to the mining camp with their families. நம்ம தாத்தா பாட்டனுங்கெல்லாம் வெறும் கோமலை கட்டி கேள்ல கொடுப்பாங்க அவ்வளோலாம் கேள் அந்த கேள்ல வச்சுக்கினாப்ப கை ஜம்பரை வச்சுக்கின்னு சுத்தில அடிச்சு தொலை பண்றது. A range of specific groups were brought to KGF for specific tasks. There were carpenters from Malabar, Adi Andhras to work as scavengers, and Italian hard rock miners, while Anglo-Indians occupied several intermediary jobs. But most numerous were the low-caste Tamil labourers who performed the most dangerous, difficult and low-paid jobs on the mines. KGF soon became a pocket of Tamil miners surrounded by Kannada and Telugu-speaking agricultural communities. Only some of the workers were directly employed by the company. Most of them were employed by contractors who paid lower wages and did not provide any housing. இது கேம்ப் கேம்ப்னா வெள்ளக்காரன் என்னத்துக்கு ஐடியாவா பேர் வச்சான் கேம்ப். சும்மா டென்ட் அடிக்கிறது தானே இது. இங்க தங்குறதுனாக்கா அந்த வீடெல்லாம் பிரிச்சிருவான், இந்த லைன் எல்லாம் பிரிச்சிருவான். இது கேம்ப் மாதிரி. அப்படி கேம்ப்னு வச்சுதான் அந்த வீடுங்களை அடிச்சு கொடுத்தான். தட்டி வீடு, 8 அடி தட்டி வீடு. அன்னைக்கு இது நான் கொஞ்சம் பெருசா பண்ணேன். இந்த சீட்டு அடிக்கும் போது பெருசா பண்ணேன். 8 அடி இன்னும் எவ்வளவு நேரம் இத்தனை பேர் நிக்க முடியாது. இந்த கிச்சனுக்கு நான் போனதே கிடையாது அந்த தட்டி இருக்கும்போது. The flimsy huts, sometimes called aeroplane huts since they flew away in a good breeze, were considered more than adequate for the workers and their families. Europeans, who earned up to 20 times more than the Indian, sometimes for the same job, built up their living areas with an eye on permanence. Large bungalows sprang up, equipped with even Victorian foot scrapers, and elaborate arrangements were made to meet the spiritual or more earthly needs of the European community. I like it because they say it's like little England, because the environment, what they say, the atmosphere. Even now, today also I would say it's like little England only. What was the big change after the Britishers left? So many changes for the worse. This was known as mini England in those days. And after these people took over, Which people? national government. They suppressed, central government, they suppressed us. So these, where we had bungalows, these people are bringing cows, all the cattle in the houses and
All the cow dung you can see there before you can even enter the houses. Anglo-Indians occupy the middle ground in KGF, enjoying far better jobs and salaries than the Indians. The Anglo-Indian community, lady side, they worked in the mining hospital as nurses. Some of them are housewives, but they all work, mostly all women, Anglo-Indian community, as nurses, as teachers, in the telegraphs. There were voluntary migrants to the area as well, such as the Marwadi moneylenders who arrived at the same time as the workers in the late 19th century. Before long, most of the poorly paid workers were indebted to these men. In our native place, Rajasthan Jodhpur division, we don't had any business, only small business we had at there. Lending money to farmers and other things, and there was no progress. Then we came here. His elder brother first came here, and he brought him here. Now it is dull, but from the beginning they have progressed here in KGF only. The company found Marwadis convenient allies in keeping workers bonded to the jobs. More worrying were the goldsmiths, who also flocked to the area, and soon built up a flourishing business in illegally procured gold. What else accounts for the large number of jewellery shops that have thrived up to the present day in a poor mining town like KGF? The very products of the mines, gold, placed all workers under constant suspicion. So concerned was the company about petty pilferage that they developed an elaborate system of surveillance. Security men were brought from as far afield as northwest Punjab, since they were considered ideal for the job. In fact, the company was the state in KGF.
But workers also began to realize their own strengths and the power of collective action. In 1930, the company's decision to register the fingerprints of all miners led to the first general strike at KGF. 18,000 miners struck work for 21 days and even started leaving the area, forcing the company to withdraw its plans. The only thing I can remember is that my father and one Miss Rajgopal Rao came with a huge crowd. They said that we are only laborers, we are not your prisoners, you see. Why do you want our fingerprints? After all, you are paying at that time, they were giving only 6 annas or 8 annas per day. Now you want to make us slaves for you, that we don't want to do the work. We don't want to do. And the management wanted that they should put the fingers. So on that, the strike was started. Questions of dignity have always been important to KGF miners. For a majority of the Adi Dravida migrants, life at KGF spelt freedom from the well-known indignities of the countryside. Along with a regular wage came a new measure of self-respect. இந்த கேஜிஎஃப்ல தான் எஸ்என்டி எஸ்டி ஜாஸ்தி படிக்கிறது. ஃபர்ஸ்ட் ஷார்ப்பா இருக்கிறாங்கன்னா அது நாங்க தான், இந்த ஊர்க்கார தான். அது எந்த இடத்துல போனாலும் சரி. இது போல வசதி கேஜிஎஃப்ல இருக்கிற வசதி மாதிரி எஜுகேட்டட் இருக்கிற மாதிரி அது இந்த ஸ்டேட்ல பார்க்க முடியாது, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காது. எல்லாமே எஜுகேட்டட். ஒரு வீட்டுக்கு ஒரு கிராஜுவேட், வீட்ல ஒருத்தருக்கு 2-3 பேர் ஒரே ஒரு social awakening is there. Because it was started only by the Buddhists, the self-help movement. Then it has spread to Tamil Nadu and all. I conduct so many marriages. Marriage only with this thing without this, what they call the priest. Hundreds and thousands of self-respect marriages in KGF. Even before this Periyar started this movement, we have been doing it here. We have started that Samanan, it was started by Pandit Ayodhas in 1907 at Madras. After his death, we have started it again here in 1926 in Siddhartha Press, Anderson Pet KGF. And we have, it has given a great awakening, Journals like Thamarin cultivated rationalism and combined anti-Brahmin humor with discussions of national and international political affairs. The self-image of the Adi Dravida soon bore no resemblance to the colonial stereotype of the lowly pariah. In KGF, there were few restrictions, except of course financial ones, on what the Adi Dravida could wear or use. Old habits took on new meanings. Wasn't beef, much reviled by the upper castes, the food of the colonial master too? இந்த மைனிங் தொடங்கி 116 வருஷம் 17 வருஷம் ஆயிருக்குது. அப்போ இங்க வந்து யாரு வேலை செய்யறதுக்கு சேர்ந்தாங்க, மைனிங்ல வேலை செய்யறதுக்கு வந்தாங்க, அவங்க வீடுங்க கட்டி இங்க வச்ச உடனே அவங்களுக்கும் சாமி கும்பிடணுன்ற ஒரு நோக்கம் வரும்போது இந்த சாமியெல்லாம் அவங்க கல்லாவோ சிலையாவோ எப்படியோ வச்சுன்னு அவங்க உற்பத்தி பண்ணிதான் இப்போ இங்க நம்ம கும்பிட்டு சின்ன சின்னதா ஓலையில வச்சிருந்தாங்களா. ஆங்கிலேயன்ஸ் இருக்கும் போதுல இருந்து இவங்க வேலைக்கு வந்தாங்க, அப்போ இது உற்பத்தி பண்ணாங்க. இது மாரியம்மா வந்து சுமார் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால இருந்து இது ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கு.
எனது வாழ்க்கையில கொண்டாடுகிற ஒரே திருவிழா அந்த திருவிழா தான். என்ன திருவிழா? பொங்கல். இந்த பொங்கலில முதல் நாள் போகி. எதற்கு இந்த போகி? பழையதெல்லாம் எடுத்து போட்டு நெருப்பு வச்சு பொடிச்சு போடுறது. இந்த இயேசு தீ மூட்ட வேண்டும் என்று விரும்பியதனுடைய அடிப்படை காரணமே இந்த போகி தான். போகி சிந்தனை. போகி போகட்டும், அழிந்து போகட்டும், ஒழிந்து போகட்டும். எது? பழைய குப்பைகள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் அழிந்து போகட்டும். The KGF Adi Dravidas became so self-confident that they no longer tolerated any demeaning reference to their caste status. Only in KGF and no other Tamil-speaking area was there a ban on the screening of the film Nandanar. நந்தனார் படம் 1942 வந்ததுங்க. அந்த சமயத்தில் கோலார் தங்கவயலில் பெரிய புரட்சிங்களாக இருந்தது. சுதந்திர போராட்டம், ட்ரேட் யூனியன் மூவ்மெண்ட்டு இதுங்கெல்லாம் இருந்ததுங்க. நந்தனார் படத்தில் வந்து கதையினுடைய முடிவில் கடைசியில் நந்தனார் மோட்சம் போகக்கூடிய ஒரு காட்சி. அந்த காட்சியில் நந்தனாருக்கு பூணூல் அணிஞ்சு அவரு அக்னி பிரவேசம் நெருப்புல இறங்கி பரிசுத்தமான பிற்பாடு அவர் மோட்சம் அடைந்தார்ன்ற ஒரு கதை முடியுதுங்க. அதை பத்தி ரொம்ப அப்போஸ் பண்ணாங்க. அதே சமயத்துல நந்தனாரை வந்து அதுல சில பாட்டுங்கள்லாம் கூட இருந்ததுங்க. அது போன்ற பாடல்கள் எல்லாம் இந்த பறையன் என்று வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அவங்க ரொம்ப அப்போஸ் பண்ணாங்க. அதுக்கு காரணம் அந்த காலத்துல மெட்ராஸ் பிரசிடென்சிலேயே ஒரு போராட்டம் நடந்ததுங்க. பறையன் என்ற சொல்லுக்கு பதில் ஆதி திராவிடன் என்பதுதான் சரி. அந்த படம் அங்க வந்தா எந்த தியேட்டர்ல அதை ஸ்கிரீன் பண்றாங்களோ அந்த ஸ்கிரீனை பிளாஸ்ட் பண்ணி ஒடிச்சுடுவோம். No wonder those who had tasted life in this town were more willing to risk the dangerous labor at the mines than return to the indignities of the village. அங்க ஜெயில கழிச்சிட்டு 1949 ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகி வந்த சென்ட்ரல் ஜெயில இருந்து 16ஆம் தேதி மைன்ஸ் அவுட் நோட்டீஸ் கொடுத்துட்டான். எனக்கு ஸ்டேட் அவுட் இல்ல, மைன்ஸ் அவுட். மைன்ஸ் அவுட்னா மைன்ஸ் ஏரியா விட்டு வெளியே இருக்கணும். அது ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போயிட்டு ஊர்ல மழை இல்லை, ரொம்ப கஷ்டம், விவசாயம் பண்றதுக்கு முடியல. சாப்பாட்டுக்கு அங்க போனா அடிமை வேலை செய்யணும். ஆண்ட ரெட்டி வீட்டுங்கள்ல போயிட்டு ஜமீன்தார், மிராஸ்தார், மிட்டாதார், ஜமீன்தார், டால்மியா, பிர்லா, டாட்டான்றாங்களே, அந்த மாதிரி இந்த சின்ன சின்ன ஊருங்கள குட்டி குட்டி மிராஸ்தார் வீட்டுங்களை போய் அடிமை வேலை செய்யணும். அதையும் முடியாம சின்ன பையன்லாம் என்ன செய்வேன், நல்ல பருவத்துல அதையும் முடியாம மறுபடியும் இந்த மாதிரி மைன்ஸ்க்கு சர்க்காருக்கு தெரியாம வந்து நான் உழைச்சது. இந்த நாட்டுக்காக உழைச்சேன், எல்லாத்துக்காக உழைச்சேன். பேர் என்ன ஆகி போச்சு, கம்யூனிஸ்ட்காரன் ஆகி போச்சு. KGF was important not only because it enabled caste redefinition. It was here that workers discovered their new identity as workers and the importance of acting together to defend their interests. So about 80% of them are scheduled castes, belonging to scheduled caste. There is no need to take the caste issue. For what? Why should they take? If the scheduled castes were oppressed by the high caste people, you see there is some sense in it to organize these scheduled caste workers against the casteism. That was not there. And we organized all these workers into the trade union movement. எட்டடி பாதாளம் இறங்கி பாடுபட்டு கொடுத்தோம் ஐயா, அதை உட்கார்ந்து துண்ட ருசி ஊற விட்டு போகவும் இன்னமா மனமில்லையா. 5-6 நாள் போனா ஆயா பொட்லர்மார்கள் அகப்பட மாட்டாங்கய்யா. இப்போ அடுப்புக்கிட்ட போய் சுட தண்ணிக்க மாந்து ஆண்டி போல் நிக்கணுமையா. எருமாட்டு போல இருக்கும் ஏஸ்மா துறைய நீ 8 நாள் தானையா, உன்னை ஏத்த போறோம் ஓட்ட கப்பல் தானையா. இது 1958 பட்லருங்கிறது ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. பட்லருங்கிறதுலாம் ஒரு ஸ்ட்ரைக் ஆன உடனே அந்த ஸ்ட்ரைக்கில் வந்து சாப்பாடு செய்து கொடுக்கறதுக்கு யாரும் போறதில்லை அவங்களுக்கு, யூரோப்பியனுக்கு.
அப்போ யூனியனில் இந்த டொமஸ்டிக் சர்வீஸ் பட்லர் சங்க தலைவர்களாக சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க. அந்த மீட்டிங்கில் வந்து அப்போ இது பாடின பாட்டு இது. In 1941, the trade unions in KGF for Kolar gold mines was registered. Before that, there was no trade union. And during 1939 and 43 and all that years, the prices of commodities was rising day by day. After Mr. Comrade Govindan and Vasan became the leaders, and we tried to organize the workers for a strike, and a strike ballot was taken from Mysore mine to Nandirup mine, irrespective of the leaders, and all workers voted for a strike. Then the strike continued for 78 days, and the police could not do anything. And there was nobody supporting management. Management was completely isolated. And that was the position. And then ultimately, they were forced to negotiate with the unions for the demands. அதுபோல் இந்த லீடர்ஸுங்கெல்லாம் வந்து அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரங்கிட்ட போராட்டம் பண்ணவங்க தான். அதன் பிறகு 47 சல்லோ சல்லோ மைசூர் சல்லோன்னு சொல்லிட்டு பொறுப்பாட்சி சுதந்திர போராட்டத்துக்காக போராடினவங்க தான். இது பாருங்க, இங்கே ஒரு எலும்பு ஒடிஞ்சிருக்கேன். அப்புறம் கோஷம் போடுவோம், மைசூர் சமஸ்தான் ஈஸ்பேட் மாகா ராஜா குண்டா ஹே இன்குலா ஜிந்தாபாத். எங்க 47 இன்னைக்கு யாரோ பொன்னாட போத்தினுங்கிறான், பட்டிக்காட்டில் இருக்கிறவங்களாம் பொன்னாட போத்தினுங்கிறான். அன்னைக்கு சுதந்திர போராட்டத்துக்காக நாங்கள் ஒழிச்சோம், இது உக்காந்துனுங்கிறோம். ஏன்னா கம்யூனிஸ்ட்காரன் பேராகி போச்சு. 4 நாள் கூலியிலிருந்து போராட்டம் நடத்தின்னு வந்தோம். நாங்களே சானிட்டரி ஆஃபீஸ் ஆளுங்களே போராட்டத்தை நடத்தி 7 நாள் ஆச்சு. 7 நாள் 10 நாள் கூலி கொடுத்தான். 10 நாள் 13 நாள் ஆச்சு. 13 நாள் 15 நாள் ஆச்சு. இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக நாங்கள் போராட்டத்தை தொடங்கி 15 கூலியில் வந்து இருக்குதா? உங்களை யாரும் ஊட்டி ஒன்று திட்ட மாட்டாங்க. இந்த மைன்ஸு இந்த பிரிட்டிஷ் சர்க்காரை இங்கிருந்து அகற்றணும் இன்னும் ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க. 19 நாள் ஸ்ட்ரைக். 62 சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு. இது வரைக்கும் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இன்னைக்கு இந்த மைன்ஸ் நடத்திட்டு இருக்குது. ஆனால் இப்போ என்னன்னு சொன்னால், இங்கே மைன்ஸில் கோல்டு வந்து கம்மியாயிடுச்சு, ரொம்ப டீப்பாக போயிடுச்சு மைன்ஸு, அதனால இங்கே கோல்டு எடுக்க முடியாதுன்னு சொல்லி கொஞ்சம் பேர் ரிட்டாச்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி இன்னைக்கு இது பண்ணிக்கிறாங்க. But what is the situation now? Situation now, 23, the rise has to start. The blasting is going on. Why, what happened? The rise and then ladder ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಕೆಳಗಡೆಯಿಂದ ಹೋದೆ ಸರ್. ಅಲ್ಲಿ ನೋಡಿದರೆ 23 feet ಬ್ಲಾಕ್ ಹಾಗೆ ಇದೆ. only half feet open ಆಗಿದೆ, ಕೆಳಗಡೆ 12 feet ಬ್ಲಾಕ್ ಆಗಿದೆ. No, what I'm asking is there no holes here? ಯಾವುದಿಲ್ಲ ಸೈಡ್ ಹೋಲ್ಸ್ ಇದೆ. ಬಟ್ ಇಲ್ಲಿಂದ ಇದು ಯಾಕೆ ಬಂತು? ಇದು ಬ್ಲಾಕ್ ಇವರು ಸುಮ್ಮನೆ ಇಲ್ಲಿಂದ ಬ್ಲಾಸ್ಟ್ ಮಾಡ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. No, this is not the way we are going to do it. Arun is there. Let Arun go here. The British company exploited gold from the mine. They were doing all development work. After they left for the Kolar gold mine, there was no development work at all. No development work.
And they, see, the Indian company, that is government company, did not evince any interest of developing this mine. Not even an inch. ஓப்பன் கால் கொடுத்துட்டு எல்லாம் நல்லா ஸ்கில்டு ஒர்க்கரு மெக்கானிக்கல் எல்லாம் போயிட்டாங்கன்னு வச்சுங்க இப்போ ஜாயிண்ட் வச்சு நடத்துறதுக்கான ஆள் எம்ப்ளாயி யார்? கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் காணிக்கிறதில்ல. இங்கே இருக்கிறான் தமிழ்நாடு பார்க்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இது பண்ணுறதில்ல, இங்கே கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இது காணிக்கிறது. அப்போ என்ன பண்ண முடியும்? இங்கே போகிறவங்க எங்கே போகிறது? அந்த மாதிரியான ஒரு பேட் கண்டிஷனில் இப்போ எம்ப்ளாயி எல்லாம் ஃபெட்டப் ஆகி போய்க்கிறான். The political predicament of Tamil workers at KGF is only worsened by the current drive towards liberalization, which has usually meant privatization of the public sector. I think we have reacted very correctly, and I hope that we would be able to find a proper joint venture partner, and this would be setting the trend for future, especially in the mining industry, where still the mining companies have not been privatized. We have to really think in that direction, where we can profitably manage the mining ventures. Faced with almost certain privatization, or perhaps even closure, the trade union movement of KGF, which had earlier fought for a national takeover of the mines, is today in disarray. 17 unions representing 4,400 workers have only been able to organize sporadic local protests. ಇವಾಗ ನಡೀತಾ ಇದೆ. ಅವರು ಅಣ್ಣ ಪಣ ಸುತ್ತಿನ 420 ಯೂನಿಯನ್ ಮೇಡಮ್. ಈಗ ಯೂನಿಯನ್ ಬಂದು 429 ಟೇಕ್ ಮೈ ಪಿಕ್ಚರ್ ಎಲ್ಲಾರು ಇವಾಗ ಎಲ್ಲ ಗೌರ್ಮೆಂಟ್ ಹಂಗೆ ಇದೆ ಮೇಡಮ್. ಕೇರ್ ಅಬೌಟ್ ಎನಿಬಡಿ 420 ಯೂನಿಯನ್ ದೇ ಆರ್ ನಾಟ್ ಸಪೋರ್ಟಿಂಗ್ ದಿ ಎಂಪ್ಲಾಯೀಸ್. ಈ ಜಾಗದಲ್ಲಿ ಬೇರೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಚಾನ್ಸ್ ಇಲ್ಲ ಮೇಡಮ್. ಬೇರೆ ಏನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಇಲ್ಲಿ ಏನಿಲ್ಲ. ಎಲ್ಲ ಸಾಕಾಣಿಕೆ, ಕೋಳಿ ಸಾಕಾಣಿಕೆ ಅಥವಾ ರೇಷ್ಮೆ ಇಲಾಖೆ ಇಂಥವೆಲ್ಲ ಮಾಡ್ಬೋದು. ಹಂದಿ ಸಾಕಾಣಿಕೆ ಅದನ್ನ ಲೇಸ್ ಅಂತ ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ? ದುಡ್ಡಿದೆ. ರೇಷ್ಮೆ, ಕೋಳಿ ಇದೆಲ್ಲ ಸಾಕಾಣಿಕೆ ಮಾಡ್ಬೋದು. ತಿನ್ನೋದಕ್ಕೆ ಜನ ಇರ್ಬೇಕಲ್ಲ. ಇಲ್ಲಿ ನೀವೆಲ್ಲ ಇರೋದೇ ಜನ. ನಾವೆಲ್ಲ ಹೊಟ್ಟೋಗ್ಬಿಟ್ರೆ ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ತೀರಿ? ಬೆಂಗಳೂರು ಕಡೆ ಹೋಗ್ತೇವೆ. ಸಾವು ಬಂದ್ಮೇಲೆ ಎಲ್ಲರೂ ಸಾಯ್ಲೇಬೇಕು. ಸಾವು ಬರ್ದೇ ಇದ್ರಿ ಎಲ್ಲಾರು ಸಾವು ಬರೋ ತನಕ ಇಲ್ಲಿ ಕಾಯ್ಲೇಬೇಕು. ದುಡಿತಾನೆ ಇರ್ಬೇಕು, ತಿಂತಾನೆ ಇರ್ಬೇಕು. ಏನ್ ಹೇಳ್ತೀರಾ ಮೇಡಮ್? ನಾವು ನೀವು MLA MP ಇರಲ್ಲ, ಸರ್ಕಾರ ಅಂತಿದೆ. ಅದಕ್ಕೆ ಅವನೇನೇ ಮಾಡಬಹುದು, ಅವನ ಮೇಲೆ ನಾವು ಒಂದು ನಾಮಲ್ಲ 10 ನಾಮ ಹಾಕೊಂಡು ಹಿಂಗೆ ಎಲ್ಲ ಇಟ್ಕೊಂಡು ಹೋದ್ರೆ ಕೂಡ ಏನು ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. ಅನ್ನೋ ಸರ್ಕಾರ ಅಂದ್ರೆ ಸರ್ಕಾರ. Require funds to set up a tailing treatment plant, and that is a profitable venture. We have got 33 million tons of tailing, and 3 million tons per annum we can treat. So it will almost about 10 years. Traces of gold can be retrieved from a century's accumulation of tailings, the cyanide-treated waste from which gold has already been extracted. Hopes are now pinned on these hills, or cyanide dumps,
that ring the Kolar goldfield. What is at stake in KGF is not just the few thousand jobs in the mines, but a whole way of life. At the end of the century, KGF may no longer be the locus of new political, social or religious movements as it has been in the past. The same agencies of capitalism that brought thousands to this mining camp today threaten KGF's continuance and disperse the residents at will. Most people have already begun looking elsewhere for their livelihoods. Thousands of KGF residents commute daily to jobs in the nearby city of Bangalore. இங்க வேலையும் இல்ல பெருவாரியா இருக்கிற கடைகள்ல நிறைய இப்ப பாத்தீங்கன்னா தொழிலாளிங்க எல்லாமே தலித்தா தான் இருப்பாங்க. எல்லா கடையிலும் முதலாளிங்க எல்லாம் ஜாதி இந்துக்களா இருப்பாங்க, தொழிலாளிங்க எல்லாம் தலித்தா தான் இருப்பாங்க. எல்லா கடையிலும் இருக்காங்க. மாறுவடி கடையில இருக்கிற தொழிலாளிங்க அத்தனை பேரும் தலித் தான். ஆனா முதலாளிங்க எல்லாம் மாறுவடிங்களா இருப்பாங்க. அந்த மைனிங் ஏரியா, அந்த ரோடுக்கு அந்த பக்கம் மைனிங் ஏரியால தான் தலித்துக்கள் வாழ முடியும் நிம்மதியா. கூட இந்த பக்கம் வந்து வாழ்ந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு உண்மையிலேயே அவங்க நிம்மதியா வாழ முடியாதுங்க. இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் பக்கம்லாம் போட்டீங்கன்னா ஜாதி இந்துக்கள் வீடு கொடுக்கறது இல்லைங்க. இது வந்து அவங்க ஓப்பனா மற்ற ஊர்ல சொல்ற மாதிரி எல்லாம் சொல்றது இல்லை. உங்களுக்கு வீடு இல்ல, நீங்க சின்னதாரி அப்படின்னு கொடுக்கறது இல்ல. ரொம்ப ஸ்மூத்தா வாழைப்பழத்துல ஊசி வச்சு கொடுக்குற மாதிரி நீங்க காலி இல்லைங்க, இன்னொரு முறை கொடுக்கலாம் கிடைச்சா சொல்றோம் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இங்க இருக்கிற அரசியல் தலைவர்களுக்கும் பணம் முதலாளிங்க அடங்கி போனாக்கா தலித் மக்கள் வாழலாம். ஜாதி இல்ல ஜாதி இல்லைன்னு கூட சொல்றாங்க. உண்மையில அதெல்லாம் கூட இருக்குங்க நிறைய. தமிழ் ಮತ್ತೆ எஸ்சி காஸ்ட் இது ரெண்டு அந்த டிஃபரன்சியேஷன் இருக்குதுங்க. வேலைக்கு ஆளுங்க தானே எடுப்பாங்க இருக்குதுங்க அந்த டிஃபரன்சியேஷன். எங்க போனாலும் அந்த டிஃபரன்சியேஷன் பாக்குறாங்க. எஸ்சின்னு சொல்றாங்க, டெமிலியன்ஸ்னு சொல்றாங்க, கேஜிஎஃப்ல இருந்து வந்திருக்காங்கன்ட்டே ஒரு மாதிரி ஒரு இதுவே இருக்குதுங்க. அவங்க ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி பாக்குறாங்க. நம்ம एक्चुअली எங்கனா இம்ப்ரூவ் பண்ணா கேஜிஎஃப்னா உங்களுக்கு இது வேகன்சி இல்ல, படிக்கலாம் ஆனா வேலை கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை எதுலயுமே இல்ல. இப்ப எங்க அண்ணன் கூட ஐடிஐ பண்ணிருக்காரு, அப்ரெண்டிஸ் பண்ணிருக்காங்க, லெமல்ல கிடைக்கும்னு நம்பிக்கை கிடையாது. ரெண்டு பேர் பண்ணிருக்காங்க. At present studying students they are discontinuing their studies and going for jobs. இதுக்கு இன்னொரு காரணம் வந்து பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் வந்து மெயின் ப்ராப்ளம் அவனுங்க தான். அப்படின்னா 200 crores வந்து டெவலப் பண்றது கேட்டுக்கிறாங்க. பட் அவன் என்ன சொல்றான், 500 crores கொடுத்து நான் மூடிடுறது பெற்றுன்றோம். அப்போ 500 crores கொடுத்து மூடுவேன்னு சொல்றான், 200 crores டெவலப்மெண்ட் கொடுக்க மாட்டான். மண்ணு வாங்க வரல. கறி பள்ளம் போட்டு எடுக்கிறோம். எடுத்தாக்கா இதுல மண் இருக்குது. இந்த மண்ணெல்லாம் இப்படி வாரின்னு வந்து பீராஞ்சி மேல கொட்டிக்கணும்னாக்கா இதுல இருக்கு கறியை ஒண்ணு பெருக்கி இந்த மாதிரி ஒரு மூட்டை கணக்கா போட்டுன்னு போய் இது வீட்டாண்ட எடுத்துன்னு போய் மண் இல்லாம பீராஞ்சி இது இந்த கூடை இருக்குது இல்லையா, மக்கீரி கணக்கு போட்டு இது ஒரு கூடை 8 ரூபாய் மேல நாங்க கொடுக்குறோம். அவ்வளவுதாங்க இது வேலை. நாங்க மண் எடுக்கிறது, அந்த மண் எடுத்தாக்கா அந்த மண் மேல இருந்து நாங்க வாரின்னு வரும்போது இந்த பஞ்சாபி இல்லையா,
அவர் டியூட்டி போட்டால் ஃபோன் பண்ணுறாங்க ஸ்டேஷனுக்கு. ஃபோன் பண்ணதான் நாங்கள் வந்துன்னா அந்த போலீஸ் யாருன்னா வந்தாக்கா மறைமுகமாக ஓடி வந்துடணும். எனக்கு வயசு 37 வயசு ஆகுதுங்க. 37 வயசுனா நாங்கள் சின்னத்துலேருந்தே இந்த வேலைக்கு நாங்கள் வந்துட்டோம். இதே வேலை எங்கள் பரம்பரையும் இதே வேலை, வேறு வேலைக்கு நாங்கள் போகிறதில்ல. சின்ன குழந்தையிலேருந்து இங்கே உக்காந்துன்னு கூட நாங்கள் மடியிலையாவது வேலை செய்து இந்த எடுத்துக்குவோம் நாங்கள். இதே எங்களுக்கு ஃபேமிலிக்கு இதே பொழப்பாயிடுச்சு. இந்த ஊரே என்னை கட்டி கொடுத்துருச்சாலும் இதுதான் பொண்ணு, இதெல்லாம் வேற பொண்ணு. இது நிறைய ஜனம் செய்யறாங்க அந்த வேலை. ஏன்னா வேற கூலி வேலைங்களுக்கு போனா சாயந்தரம் மட்டும் சேர்ந்தாக்கா 20 ரூபா 30 ரூபா கொடுக்குறாங்க. இது நம்ம இஷ்ட பிரகாரம் வேலை இல்லையா, அதனால தான் இந்த வேலை செய்யறது ரொம்ப பேரு. ಮೇಲಿಂದ ಗೋಣಿ ಚೀಲಗಳಿಗೆ ತಗೊಂಡೋಗಿ ಒಂದು 15 ಗೋಣಿ ಇರ್ಬೋದಿದ್ದು ಮಣ್ಣು ತಲೆ ಮೇಲೆ ಎತ್ಕೊಂಡು ಬಂದು ಸುರಿಬೇಕು. ಆ ನೀರ್ ಒಳಗೆ ನನ್ ತೋರ್ಸಿಲ್ವಾ, ಅಲ್ಲಿ ಜಾಗ ಮೋರಿ, ಆ ಮೋರಿ ಒಳಗೆ ಹಾಕಿ ಈ ಚಂಕೆ ಒಳಗೆ ಹಂಗೆ ಸಣ್ಣಗಾಗಿ ಮಣ್ಣು ಮಾಡ್ಬೇಕು. ಒಂದ್ ಸ್ವಲ್ಪ ಮಣ್ಣು ಹಾಕಿ ಆಮೇಲೆ ಜಾಸ್ತಿದ್ರೆ ಹಿಂಗ್ ಬರ್ತೈತೆ, ಜಾಸ್ತಿ ಮಣ್ಣು ಹಾಕಿದ್ರೆ ಹಿಂಗ್ ಬರಲ್ಲ. ಅದು ಚಿನ್ನ ಬಂದು ನಾವು ಬಾಣ್ಲಿ ಒಳಗೆ ಹಾಕಿ ಮೆರಿ ಕುರಿ ಹಾಕಿ ಅದು ಆಡಿಸಿದ್ರೆ ಹಂಗೆ ಬರ್ತೈತೆ. ಒಂದು 30 ಕೋಣಿ ಹಾಕ್ತಾರೆ, 30 ಕೋಣಿ ಚೀಲ ತಗೊಂಡೋಗಿ ಹಾಕ್ತಾರೆ. ಅದ್ರೊಳಗೆ ಒಂದು 2,000 ರೂಪಾಯಿ 500 ರೂಪಾಯಿ 6 ಲಕ್ಷ ಆಗಲ್ಲ, ಬರಲ್ಲ. 200 ರೂಪಾಯಿ ಬರ್ತೈತೆ, ಇಲ್ಲಾಂದ್ರೆ 100 ರೂಪಾಯಿ ಬರ್ತೈತೆ ಅಷ್ಟೇ. ತುಂಬಾ ಊರಲ್ಲಿ ಬಡವ್ರನ್ನ ಇರೋದು, ಅದಕ್ಕೆ ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಇಲ್ಲಿ ಕೆಲಸ ಇಲ್ಲ. தரணியில் உள்ளோருக்கு தங்கம் சும்மா வருவதில்லை, சொல்வேன் பாரி. தரணியில் உள்ளோருக்கு தங்கம் சும்மா வருவதில்லை, சொல்வேன் பாரி. தரணியில் உள்ளோருக்கு தொழிலாளி சக்தியை கொண்டு தங்கம் தோண்டி எடுப்பதை நாம் கண்டதுண்டு. உழைப்பாளி என்பதனாலே, உழைப்பாளி என்பதனாலே தன் உயிரையும் மதியாது உலகத்திற்கு முன்னாலே. தேங்காயா மாங்காயா, தேங்காயா மாங்காயா தங்கம், அது தெருவெல்லாம் உருண்டு கிடப்பதெங்கே, தெருவெல்லாம் உருண்டு கிடப்பதெங்கே.